ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா பல்லவனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கெங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு நாங்கள் இதோ வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் எங்கென்ன கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோழனும் செரனும் வந்து பேசிகிட்டு இருக்கோம் தெரியலடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானதியோட வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வானதியோட அம்மா இருந்துட்டு வசந்த் கிட்ட எல்லாம் சரியாக வருமாடா, உன் ஃப்ரெண்டு இதுக்கு ஒத்துக்கிட்டானா, நேரில் போய் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வந்தாச்சு, அவன் ஒரு டூலர் மட்டும் கேட்குறான், அதை வாங்கி கொடுத்தா வேலை முடிச்சுதுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவன் என் ஃப்ரெண்டுமா, எனக்காக அவன் உயிரை கூட தருவான், என் உயிர் தோழமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றுமா, எக்காரணத்தை கொண்டோம் அந்த ஐயனார் வீட்டில் மட்டும் இவ போய் வாழவே கூடாதுமா. அவங்க வீட்டில் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டேன், இன்னும் 2 நாளைக்கு அவங்க யாருமே வரமாட்டாங்க. அதுக்குள்ளே இவளை கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு நம்ம அமுச்சு விட்டே ஆகணும். அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க, இவளும் சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கே நம்மளை போலீஸை விட்டு மிரட்டினவ, இன்னைக்கு நம்ம அவளுக்கு கல்யாணம் பண்ணால் இவ சும்மா விழுவாளா நம்மளை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் என்ன வேணால் பண்ணட்டுமா, அங்கே வந்து அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளை ஜெயிக்கவும் முடியாது. கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு கூடதாம்மா இவளுக்கு கல்யாணமே, நீங்கள் எப்படியாவது ஒன்று அவளை சமாதானம் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லி, மற்றது எல்லாத்தையும் கோயிலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து சொல்லிடுறாரு. உடனே வசந்தோட அப்பா இருந்துட்டு, நான் என் ஆட்டோவை விற்று கூட நான் அவனுக்கு டூ வீலர் வாங்கி கொடுத்துட்றேன், என் பொண்ணை மட்டும் சந்தோஷமாக வச்சுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுடைய அப்பா வந்து சொல்கிறாங்க. அப்பா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இது திமிர் பிடிச்சவளை நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆகணும், ஆனால் அந்த ஐயனார் வீட்டில் மட்டும் இவளை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து ரொம்பவே பிடிவாதமாக கல்யாணத்துக்கான ஒரே நல்ல எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்ததாக கோயிலில் டைம் ஆச்சு, நான் கோயிலில் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன், இவளை நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து எல்லா ஏற்பாடும் போயிட்டுருக்கு. எல்லா வீட்டு பெண்களும் அங்கே கோயில் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. தீச்சட்டிக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த ஒரு சட்டி யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடேசனோட மருமகள் தான், அவங்க தான் எடுக்கிறதா சொன்னாங்க, அவங்களுக்கான தீச்சட்டி தான் இது. ஆமாம், அவங்க எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. நிலாவோட கோலத்தை பார்த்தோன்னே மற்ற பேரும் வந்து ஷாக் ஆகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தீச்சட்டியை ஏங்கிறதுக்காக அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க. சோழன் வந்து அதை பார்த்த உடனே, அண்ணன் நிலா பாருங்க அங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவை அந்த கோலத்தில் பார்த்த உடனே பயங்கரமாக எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு, அண்ணன் அங்கே பாருங்க, என்னங்க நாங்கள் வேண்டான்னு தானே சொன்னோம், ஆனால் ஏங்க சொல்கிறத கேட்காம இப்போ இந்த கோலத்தில் வந்து நின்றுட்டுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாதுங்க, பழக்கம் இல்லாத செஞ்சு உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுங்க, வேண்டாங்க, இதை தாங்குற சக்தி உங்கள் உடம்புல கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு தீச்சட்டியை எடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தீச்சட்டியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. விபூதியெல்லாம் வச்சு கையில் வேப்பலை வேற கொடுத்து, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் வேப்பிலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேப்பிலையை ஒடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. சேரன் இருந்துட்டு, வேண்டாமா நிலா, சொன்னால் கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்லன்னு இருக்கட்டும், நம்ம குடும்பத்துக்காக தானே நான் செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம வானதி இருந்துட்டு பாண்டியன் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே சுற்றி எல்லாமே பச்சையாக இருக்குது, சுவாசிக்கிற காற்று கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தனிமையாக இருக்கிற இடத்துக்கு நானும் நீ மட்டும் இருந்தால் என்னை கிஸ் எல்லாம் கூட பண்ணுவல்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து வெக்கப்படுறாரு. அதுக்கு அடுத்ததாக வானதியோட அம்மா இருந்துட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. என் அம்மா வேற கூப்பிட்றாங்க, என்னன்னு தெரியல, நான் போய் பார்க்குறேன், அவங்க கூட அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்னம்மா ஆச்சு, அதான் நீ சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டல, அப்புறம் எதுக்காக நொயின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோயிலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னம்மா என்றைக்கும் இல்லாமல் என்னை இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறீங்க, அதாம்மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு அடிபட்டுச்சு இல்லை, அதில் சரியானாக்க கோயில் வந்து பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டோம், சொந்தக்காரங்க
சொந்தக்காரங்க கிட்டலாம் கூட சொல்லியாச்சு, வாமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் முன்னாடியே சொல்கிறேன், ஆனால் பெத்த பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ லேட்டாக சொல்லிட்டு இருக்கியா நீ? அங்கே மேலே புடவை வச்சுருக்கேன், அதை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வா, என் சுடிதாரெல்லாம் மாட்டிட்டு வந்து நிற்காத அத்தனை பேர் முன்னாடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி சரி மாட்டிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்ல நேரம் போயிடும்டி, சீக்கிரமாக மடமடன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுடைய அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த புடவை வர ஃபஸ்ட் டைம் வர கட்ட போகிறேன், பாண்டி என் கூட இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வானதி இந்த பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா வந்து கையில் தீச்சட்டியை ஏந்திக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அனல் வேற பறந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு ஒரு குடம் தண்ணியை தூக்கிட்டு வந்து நிலா வர சமயத்தில் கீழே ஊற்றி விட்டுறாரு. அதுக்கடுத்து தான் நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே சீட்டாடிட்டு இருக்காரு நம்ம நடேசன். என்னையா உன் மருமக அங்கே தீச்சட்டி ஏந்திட்டுருக்கு, ஆனால் நீ நடனா இங்கே சீட்டு விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ஏன் மருமக தீச்சட்டி எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா சொன்ன மாதிரியே நிலா வந்து தீச்சட்டி ஏந்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னா நடேசன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வானத்தியை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வசந்த் இருந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காரு. நீ எதுவும் தப்பாக நினைக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்கவும், நீ என் ஃப்ரெண்டுடா, உன் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாத, என்ன ஆனாலும் சரி அந்த ஐயனார் வீட்டுக்கு மட்டும் அவள் போகவே மாட்டா. நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ இதை பற்றியும் கவலைப்படாத, நான் கேட்டதை மட்டும் நீ கொடுத்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன்டா, ஒரே நல்ல கல்யாணம்னு சொன்ன உடனே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ சம்மதம் சொன்னல, அதுவே எனக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உன் தங்கச்சியோட கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கும் வந்துட்டுருக்காங்க நம்ம வானதி. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, தீச்சட்டியை ஏந்தி முடிச்சுட்டு கோயில் வாசலில் வச்சு விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுறாங்க. நம்ம நிலாவும் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் சோழன் இருந்துட்டு எல்லாரும் வீட்லேயும் போயிட்டு ஐஸ் க்யூப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லைப்பா, நீ வேணா பக்கத்தில் கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ணன் பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டில் மட்டும்தான் ஃப்ரிட்ஜே இருக்கும், நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு அவங்க சொன்ன மாதிரியும் அந்த வீட்டில் போயிட்டு ஐஸ் க்யூப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குது தம்பி, நான் இதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை கச்சிப்பிலையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் கையெல்லாம் பாருமா எப்படி செவந்து இருக்குன்னு, உன்னை யாருமா இப்படியெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்டுட்ருக்காங்க. பரவாயில்ல விடுங்கண்ணே, நம்ம குடும்பத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கையை காட்டுங்க, ஐஸ் க்யூப் தாங்க, கொஞ்சம் எரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பாருங்கள் எப்படி செவந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்யூப்பை வந்து வச்சு விடுறாங்க. ஆமாம், இங்கே எப்படிங்க ஐஸ் க்யூப் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் பல்லவனும் வந்து கேட்கவும், என்னென்ன கடையில் எது வாங்கினியா? இல்லைடா, கடை பக்கத்தில் எங்கேயுமே இல்லை, நானும் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி பார்த்துட்டேன், ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தானே இந்த ஐஸ் க்யூப் இருந்துச்சு, அதனால தான் அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நிலா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.